3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். சென்னையில் இருந்து வேளாங்கண்ணி சென்ற மினி பஸ் காட்டுக்குப்பத்தில் மரத்தில் மோதி விபத்து. காயமடைந்த 18 பேருக்கு தீவிர சிகிச்சை. ஆளுநர் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு. காட்டேரி குப்பத்தில் போலீஸ் பொதுமக்கள் கூட்டம். செல்போனில் புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி தெய்வசிகாமணி உறுதி. இனி விரிவான செய்திகள். சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற வாகனம் காட்டுக்குப்பம் என்ற இடத்தில் மரத்தில் மோதி விபத்துக்கு உள்ளானதில் 18 பேர் காயமடைந்தனர். சென்னையை சேர்ந்தவர்கள் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு மினி பஸ் ஒன்றில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு சென்று கொண்டிருந்த போது தவளக்குப்பம் அருகே உள்ள காட்டுக்குப்பம் என்ற இடத்தில் சாலையோரம் இருந்த மரத்தின் மீது மோதியது. நள்ளிரவு நேரம் என்பதால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் இருக்கையில் இருந்து தூக்கி எறியப்பட்டனர். இதில் காயமடைந்த 18 பேர் கிருமம்பாக்கம் மகாத்மா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திடீர்னு ஒரு நைட்டு 12 o'clock மரத்துக்கிட்ட வரும்போது மரம் சொல்ல பக்கத்தில் இருந்தவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க, மரம் இருக்குது சொல்ல அவன் போய் இடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸில் 3 பேர் இருந்தாங்க, 3 பேரும் கீழே போய் விழுந்துட்டாங்க. அப்புறம் சின்ன குழந்தை அவளுக்கு தான் மொட்டை அடிக்க போனோம், அவள் ஃபுல்லாக உருண்டு போயிட்டு டிரைவர் சீட்டில் போய் விழுந்துட்டான். குழந்தைங்களாம் எங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே மிரர் போட்டிருந்தாங்க கண்ணாடியில், குழந்தைங்கள்லாம் எடுத்து வெளியே கொடுத்துட்டோம். வெளியே 2 பேர் விழுந்தவங்ககிட்ட எல்லாமே எடுத்து கொடுத்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்தவங்க தான் பேக் சைடு வீடுலாம் இருந்துச்சு, அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்து வேன் அவர் வச்சுருந்தார் போல இருக்கு, டெம்போ. அங்கே போலீஸ் அந்த ரோந்தில் வரும்போது அவங்க உடனே தூக்கின்னு போயிட்டாங்க. ஒரு 2015-2016 ஆண்டு பட்ஜெட்டில் திட்ட ஒதுக்கீடு 2800 கோடி என ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திட்டக்குழு கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்கு கூடத்தில் நேற்று மாலை நடந்தது. கூட்டத்திற்கு கவர்னர் அஜய்குமார் சிங் தலைமை தாங்கினார். முதல்வர் ரங்கசாமி முன்னிலை வகித்தார். அமைச்சர்கள் சந்திரகாசு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், ராதாகிருஷ்ணன் எம்பி, ஏனாம் எம்எல்ஏ மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமை செயலர் சட்டன் பி சாங்கி, கலெக்டர்கள் சுந்தர வடிவேலு புதுவை, வல்லவன் காரைக்கால், மாகே ஏனாம் பிராந்திய நிர்வாகிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடு பட்ஜெட்டில் புதிதாக சேர்க்க வேண்டிய திட்டங்கள், எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குவது, மத்திய அரசிடம் கோர வேண்டிய திட்ட நிதி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 2015-16 பட்ஜெட்டில் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும், எவ்வளவு ஒதுக்கலாம், புதிய திட்டங்களுக்கு நிதி குறித்தும் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இறுதியாக 2015-16 ஆண்டு பட்ஜெட்டில் திட்ட ஒதுக்கீடாக ரூபாய் 2800 கோடியை மத்திய அரசிடம் கோருவது என முடிவு செய்யப்பட்டது. திட்டமில்லா செலவாக ரூபாய் 4000 கோடி இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஒப்புதலுக்கு பின்னர் மொத்தம் ரூபாய் 6800 கோடிக்கு முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2014-15 ஆண்டு பட்ஜெட்டில் திட்ட செலவுக்காக ரூபாய் 2400 கோடி மத்திய அரசிடம் கோரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குற்றங்கள் தொடர்பாக பொதுமக்கள் செல்போனிலும் புகார் தெரிவிக்கலாம் என எஸ்பி தெய்வசிகாமணி தெரிவித்துள்ளார். புதுவை அருகே உள்ள காட்டேரி குப்பம் காவல் நிலையத்தில் போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு எஸ்பி தெய்வசிகாமணி தலைமை தாங்க இன்ஸ்பெக்டர்கள் மோகன்குமார், சப் இன்ஸ்பெக்டர்கள் சிவக்குமார், புனிதராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இதன் பின்னர் பேசிய எஸ்பி தெய்வசிகாமணி, மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் செல்போன்களை கொடுக்க கூடாது என்றும், பிள்ளைகளுக்கு 2 சக்கர வாகனம் வாங்கி தரும்போது ஹெல்மெட்டையும் பெற்றோர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றார். காவல்துறையினர் தவறு செய்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவர் என்று உறுதியளித்த எஸ்பி தெய்வசிகாமணி, நேரில் வந்து புகார் கொடுக்க அச்சம் இருந்தால் செல்போனிலும் புகார் தெரிவிக்கலாம் என்றும், காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். உழவர்கரை நகராட்சி பகுதியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வேலை வாய்ப்புக்கான கடன் உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். உழவர்கரை
உழவர்கரை நகராட்சி பொன்விழா நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 27 வசந்தம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5,33,000 காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி மாண்புமிகு உள்ளாட்சி அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் வழங்கப்பட்டது. அவ்வமையம் உள்ளாட்சித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, உழவர்கரை நகராட்சி ஆணையர் ரமேஷ், உள்ளாட்சி அமைச்சரின் தனி செயலர் அசோகன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அருகே உள்ள ஏம்பலம் தொகுதியில் அமைச்சர் ராஜவேலு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஏம்பலம் தொகுதியில் உள்ள கரிக்கலாம்பாக்கம்பேட், வம்பாப்பேட், பிள்ளையார்குப்பம்பேட், கந்தன்பேட், ஆதிங்கப்பட்டு போன்ற கிராமங்களில் சுற்றுலாத்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு வெள்ளிக்கிழமையன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மக்கள் விடுபட்ட திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து முறையிட்டனர். இதனை கேட்டு அமைச்சர் ராஜவேலு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சருடன் பாகூர் கொம்பையன் பஞ்சாயத்து ஆணையர் முத்துலிங்கம், பொறியாளர்கள் தமிழரசன், சண்முகசுந்தரம், மகாலிங்கம் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகளும் உடனிருந்தனர். சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் கட்சி கொடி மற்றும் பெயர் அறிமுகம். பங்கூர் அருகே பைக்கில் சென்றவர் திடீரென வலதுபுறம் திரும்பியதால் பரிதாப விபத்து. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கிராமப்புற அரசு மருத்துவமனைகளில் நிலவிடும் குறைபாடுகள் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி கிராம பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகளை அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாராயணசாமி பார்வையிட்டு வருகிறார். திருக்குனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை நேற்று பார்வையிட்டார். அங்கிருந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டிருந்தனர். அப்போது டாக்டர்கள் சரியாக வருவதில்லை, காலை 9 மணிக்கு மேல்தான் வருகின்றனர், இதனால் பள்ளி மாணவர்கள் சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்படுகின்றனர் என குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர். தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மையத்திற்கு சென்ற நாராயணசாமி முதன்மை மருத்துவ அதிகாரி ஆனந்தனிடம் மருத்துவமனை சம்பந்தமான குறைகளை கேட்டறிந்தார். இசிஜி, எக்ஸ்ரே அறை, கண் பரிசோதனை கூடம், சமையல் கூடம், படுக்கை, மருந்து அறை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். அவரிடம் அப்பகுதி மக்கள் பல்வேறு குறைகளை தெரிவித்தனர். தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் வசதிகள் மற்றும் உரிமைகள் குறித்து ட்ராய் அதிகாரிகள் விளக்கமளித்தனர். புதுடெல்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் சார்பில் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் வசதிகள் மற்றும் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வாடிக்கையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி புதுவையில் நேற்று நடைபெற்றது. லெனின் வீதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்த இக்கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகள், மாணவர்கள், அரசு அதிகாரிகள், வாடிக்கையாளர் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய செயலர் சுதீர் குப்தா தலைமை தாங்கி ட்ராய் சமீப காலமாக வாடிக்கையாளர்களின் நலன் குறித்து எடுத்த நடவடிக்கைகளை விளக்கினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்களின் பல்வேறு கேள்விகள், சந்தேகங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், நிறுவன ஊழியர்கள் பதிலளித்தனர்.
புதுவையில் பிரெஞ்சு இந்திய மக்களின் நலன் காக்கும் வகையில் இதுவரை இயங்கி வந்த நற்பணி இயக்கம் தற்போது பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்கத்தின் உயர்நிலை கமிட்டி கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. இதில் புதுவையில் பிரெஞ்சு இந்திய மக்களின் நலன் காக்கும் வகையில் இதுவரை இயங்கி வந்த நற்பணி இயக்கம் தற்போது பிரெஞ்சு இந்தியர் மக்கள் உரிமை கட்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் நீலம் வெள்ளை சிகப்பு நடுவே ஆஞ்சநேயருடன் தியாக மரவன் படம் கொண்ட கொடியும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு இக்கட்சியின் தலைவராக சிவராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பங்கூர் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 3 பேர் பலியாகினர். கடலூர் மாவட்டம் பஞ்சுற்றி அடுத்த ஒரையூர் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமி. இவரது தாயார் புதுவை முத்தியால்பேட்டையில் நேற்று முன்தினம் இறந்தார். இதையடுத்து இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஒரையூரில் இருந்து லட்சுமியின் உறவினர்கள் 23 பேர் மினி லாரி மூலம் முத்தியால்பேட்டைக்கு வந்தனர். நேற்று இறுதி சடங்கு முடிந்து மதியம் அனைவரும் மினி லாரியில் பஞ்சுற்றிக்கு புறப்பட்டு சென்றனர். கண்டமங்கலம் அருகே பங்கூர் என்ற இடத்தில் சென்றபோது அனந்தபுரம் பகுதியை சேர்ந்த மனோகரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றார். அவர் மீது மோதாமல் இருக்க மினி லாரி டிரைவர் மனோகரன் திடீர் பிரேக் பிடித்தார். இதில் மினி லாரி நிலை தடுமாறி அதே இடத்தில் தலை குப்புற கவிழ்ந்தபடியே சிறிது தூரம் சென்று எதிரே வந்த அரியூர் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் பைக்கின் மீது மோதியது. இதில் பைக் ஓட்டி வந்த ஆறுமுகம் உட்பட லோடு கேரியரில் இருந்த அனைவரும் படுகாயம் அடைந்தனர். அருகில் இருந்த பொதுமக்கள் விரைந்து வந்து படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி ஒரையூரை சேர்ந்த சடையன், அதே ஊரை சேர்ந்த தணிகாசலம் மனைவி விருதாம்பாள் ஆகியோர் இறந்தனர். இதில் வளர்மதி, வள்ளி, மகேஸ்வரி, சுதா ஆகிய 4 பேரும் தொடர்ந்து அரியூர் தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கல்வித்துறையில் துணை பதவியை பூர்வீக அட்டவணை அரசு விரிவுரையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர் நலச்சங்க தலைவர் ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவையை சேர்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும் குரூப் A, B பதவி உயர்வில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றும், அதன்படி தற்போது புதுவை கல்வித்துறையில் துணை பதவி பூர்வீக அட்டவணை அரசு விரிவுரையாளருக்கு முன்னுரிமை அளித்து வழங்க வேண்டும் என்றார். பேட்டியின் போது நலசங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சரின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு சொற்பொழிவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சரின் 180வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கல்கத்தா, வேலூர், புதுவையில் இருந்து பல பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். அது சமயம் சொற்பொழிவு, பஜனை பாடல்கள் பாடப்பட்டது. பூஜை முடிந்த பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சென்னையில் இருந்து வேளாங்கண்ணி சென்ற மினி பஸ் காட்டுக்குப்பத்தில் மரத்தில் மோதி விபத்து. காயமடைந்த 18 பேருக்கு தீவிர சிகிச்சை. ஆளுநர் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு. காட்டேரி குப்பத்தில் போலீஸ் பொதுமக்கள் கூட்டம். செல்போனில் புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என SP தெய்வசிகாமணி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.